பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பாருங்கள், இந்த அழகான ஒரு செண்டுமல்லி ஃப்ளவரோட சாமந்தி பூ இருக்கு இல்லையா, அந்த பூவோட நம்ம ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு கூட அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள வளர்த்த வேண்டாம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆசை குழந்தைங்களையெல்லாம் நல்லா செடிகளோட சப்போர்ட்டாக வளர்த்தணும் அப்படிங்கிறது. இப்போ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு லீஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நான் தாவரங்களை ரொம்ப ரொம்ப நேசிப்பேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது டீச்சர் சௌந்தர்லீலான்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் எனக்கு என்ன சொன்னாங்க, ஒரு லீவ்ஸ்லாம் எல்லாத்துக்குமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, நோட்டில் ஒவ்வொரு லீஃபும் அது என்னென்ன லீஃப் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் பக்கத்து தோட்டத்தில் ஓடி போய் அங்கே எல்லா எலுமிச்சம்பழம் இலை இருக்கும், அப்புறம் பூச்செடிகள் எல்லாமே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா முருங்கையிலேருந்து எல்லாமே பக்கத்து தோட்டத்தில் தான் போய் நான் எடுத்துகிட்டு வருவேன். எடுத்து ஒவ்வொரு லீஃப்க்கு என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவேனே தவிர எழுத தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு 4ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸ் வரைக்குமே ஸ்பீடாக வாசிக்கிறக்கோ அல்லது ஸ்பீடாக எழுதுறக்கோ எல்லாம் தெரியாது. நாங்கள் படிக்கிறச்ச 90ஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80ஸில் தான் பண்ணேன். 80ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர்ஸ் ஒருத்தங்க தான் இருப்பாங்க. அவங்க 4 கிளாஸ் ரூமை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் மட்டும்தான் எங்களுக்கு சொல்லியே கொடுப்பாங்க. நாங்கள் படிக்கவே முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, எல்லா லீஃபும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் இருக்கும்போது சொல்லுவாங்க. அந்த தேதியில் அந்த நாளில் அடுத்த வாரம் நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மைண்ட் செட்டு ஒரு வாரத்துக்கு அந்த செடிகளை பற்றியே தான் நினைக்கும். எனக்கு அப்படி தான் இந்த செடிகள் மேலே ஒரு ஆசை வந்தது. இந்த செடிகளில் ஒரு நல்லா ஒரு வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் கிடையாது. பக்கத்து தோட்டத்தில் தான் போய் எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம். எடுத்து எல்லாமே கொடுக்கறது அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணணும். அப்போ எனக்கு எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அது விஷயம் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போதே எனக்கு மைண்டில் செட் ஆனது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போல்லாம் தோட்டங்கடலை எதுவுமே கிடையாது. நாங்கள் ரொம்ப பூவர் ஃபேமிலி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா எங்கள் அப்பா 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருந்தாங்க. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இரவும் பகலும் பார்க்காம வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் தாராபுரம் பக்கம் தாராபுரம் தாலுக்கா அப்படின்னா நிச்சயமாக எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நேட்டிவ் புதுப்பை வில்லேஜு. நீங்கள் வெள்ளகோவில் டு மூலனூர் பக்கம்தான். இப்போ இந்த வில்லேஜில் தான் நாங்கள் வளர்ந்தது. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே செட்டில் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொந்தமாக தோட்டம் வாங்கிட்டோம். அதில் குட்டி குட்டியாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயமும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நான் இந்த வீடியோ கையில் எடுத்ததுக்கு காரணமே இப்போ வேப்பம்பழ சீசன். இப்போ இந்த வேப்பம்பழ சீசனில் உங்களுக்கு வேப்பமுத்து எல்லா மரத்துலேயும் பழம் பழுத்திருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 வேப்பமுத்தையாவது பொறுக்கி தண்ணி இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு இறச்சி விடுங்க. அதுவாக முட்டி மோதி முளைச்சி பெரிய மரமாக வந்துக்கும். அப்படி வர முடியாத இடம் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த வேப்பமுத்தை கால்லையாவது கொஞ்சம் மண்ணை பறிச்சு விட்டு அல்லது கீழே உக்காந்து குச்சி எடுத்தாவது கொஞ்சம் பறிச்சு விட்டு அந்த ஒரு இடத்துல ஒரு பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த ஷீடை ஒரு 2 3 ஒரே இடத்துல போட்டிங்கனாலும் அந்த விதை இப்போ சீசன் கொஞ்சம் லைட்டாக சாரல் விழுது இல்லையா, கோடை சாரல்னு சொல்லுவான்.
அந்த சாரல் விழறது வந்து நீங்கள் வந்து விதை வந்து நல்லா அழகாகவே முளைச்சி வந்துடும். ஆடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த நவர்லேயே கொஞ்சம் கொஞ்சம் நவந்து வந்துக்கும். அப்புறம் மழை வந்துடும். மழை சீசனில் உங்களுக்கு அந்த நீங்கள் போட்ட விதை வந்து நிச்சயமாக மேலே வந்து பெரிய விருட்சகமாக உங்களுக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் வச்ச இடத்துலையே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நிச்சயமாக வளர்ந்துருக்கும் நம்புவோம். நம்ம வந்து புதுசாக மரக்கன்று வாங்கி தான் நடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கிடையாது. சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வேப்பமுத்து கிடைக்கும். அதையாவது நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு வேப்பமுத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னாலே நான் வின் பண்ணினதாக தான் நினப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்களாக வச்சு வளர்த்து அதை சாப்பிட்ட ஒரு அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், பெரிய பழம் பாதி வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து மருந்து அடிக்காததுனால உங்களுக்கு வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால எல்லாமே நம்ம வந்து சந்திச்சு தான் ஆகணும். புழு வரும், வண்டு வரும். ஆனால் உங்களுக்கு வந்து மருந்து மட்டும் கிடையாது. அந்த மாதிரிங்கும்போது நம்ம வந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிச்சயமாக புழு இருக்கும். அதையே அறுத்துட்டு கட் பண்ணி மீதியை தான் நம்ம சமைக்க போகிறோம். ரொம்ப நல்ல பகுதியை மட்டும்தான் சமையல் செய்ய போகிறோம். இது பழம் நல்லா டேஸ்ட்டாக